பெங்களூருவில் 11 பேர் பலியான சம்பவம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வென்றதை கொண்டாடிய போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக நிகழ்ந்தது. ஐபிஎல் 2025 தொடரில் ஆர்சிபி அணி முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இதை கொண்டாடும் விதமாக பெங்களூரு சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் வெற்றி விழா மற்றும் பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மைதானத்தின் கொள்ளளவு 35,000 ஆக இருந்தாலும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்திற்கு வெளியே குவிந்தனர். இந்த அளவுக்கு கூட்டம் வரும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சரியாக கணிக்கவில்லை. முறையான திட்டமிடல் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாதது ஒரு முக்கிய காரணம். நுழைவு வாயில்களில் நெரிசல். மைதானத்தின் பல நுழைவு வாயில்களில் ரசிகர்கள் கூட்டம் முண்டியடித்தது. டிக்கெட் இல்லாதவர்கள் மற்றும் டிக்கெட் உள்ளவர்கள் என இரு தரப்பினரும் உள்ளே நுழைய முயன்றதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. முதலில் வீரர்களை ஊர்வலமாக அழைத்துச் செல்வதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டது. மேலும் மைதானத்திற்குள் நுழைவதற்கு டிக்கெட் அல்லது பாஸ் தேவை என்று அறிவிக்கப்பட்டு பின்னர் இலவச அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த கடைசி நேர மாற்றங்கள் ரசிகர்களிடையே குழப்பத்தையும் மேலும் கூட்டத்தையும் அதிகரித்தன. மூச்சு திணறல் மற்றும் காயங்கள். கூட்ட நெரிசலில் சிக்கிய பலர் மூச்சு திணறல், மயக்கமடைந்தனர். குழந்தைகள் மற்றும் பெண்களும் இதில் சிக்கிக் கொண்டனர். உயிரிழப்பு. நெரிசலில் சிக்கியவர்களில் 11 பேர் உயிரிழந்தனர். பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 47 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு 9 கேள்விகளை எழுப்பியுள்ளதுடன் நீதிபதி தலைமையில் தனிநபர் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிலரை கைது செய்துள்ளனர்.